சரி, இரட்டை குழந்தைகள் எப்படி உருவாகின்றன? இதை நாம் எளிமையான முறையில் பார்ப்போம். பொதுவாக ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியிலும் பெண்ணின் உடல் ஒரு கருமுட்டையை மட்டுமே வெளியிடும். ஆனால் சில சமயங்களில் வேறு ஒன்று நடக்கும். 2 கருமுட்டைகள் ஒரே நேரத்தில் வெளியிடப்படுகின்றன. இந்த 2 கருமுட்டைகளும் பலோபியன் குழாய்கள் வழியாக பயணித்து ஒவ்வொன்றும் வெவ்வேறு விந்தணுக்களால் கருத்தரிக்கப்பட்டால் 2 கர்ப்பங்கள் ஒரே நேரத்தில் தொடங்குகின்றன. அதன் பிறகு கருவுற்ற முட்டைகள் கருப்பைக்கு செல்கின்றன. அங்கு அவை பதிந்து வளரத் தொடங்குகின்றன. இதன் மூலம் ஒரே கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் வளரத் தொடங்குகின்றன. இந்த வகையான கர்ப்பம் சகோதர இரட்டையர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை உருவாக்குகிறது. இவர்கள் டைசைகோடிக் இரட்டையர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் சாதாரண உடன்பிறப்புகளைப் போலவே 50% மரபணுக்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் 2 பையன்களாகவோ 2 பெண்களாகவோ அல்லது ஒரு பையன் பெண்ணாகவோ இருக்கலாம். பெரும்பாலும் அவர்களுக்கு மாறுபட்ட குணங்கள் இருப்பதால் ஒத்திருக்காது. மேலும் பொதுவாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அதன் சொந்த நஞ்சு கொடியும் அதன் சொந்த அம்னியோட்டிக் பையும் இருக்கும். அதாவது ஒரே கருப்பையில் ஒரே நேரத்தில் 2 கர்ப்பங்கள் நிகழ்கின்றன. இப்படித்தான் இரட்டை குழந்தைகள் உருவாகின்றன. இதை புரிந்து கொள்வது இரட்டை கர்ப்பங்கள் பற்றிய பொதுவான கட்டுக்கதைகளை தெளிவுபடுத்த உதவுகிறது. இப்படி யாரும் காட்டாத மருத்துவ ஆர்வங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் மருத்துவத்தின் கவர்ச்சிகரமான பக்கத்தை புரிந்து கொள்ள என்னை பின்தொடரவும்.